மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான், பெரிய அளவில் சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாறி ஜென்மத்தில் சனி வரப்போகிறாரு. ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷமாக அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் நல்லா இல்லை. ஆனால் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. பொதுவாக அடுத்தவன் மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாற்றிக்கிட்டாலும் அடுத்தவனை ஏமாற்றாத ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் வந்துட போகிறது கண்டிப்பாக இல்லை. ராகுகேது பயிற்சியில் 6ஆம் இடத்துல கேது வர்றாரு, அது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. ஜனவரி மாதம் என்னங்கய்யா இருக்க போது, பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உள்ளுக்குள்ளே உருகிருன்னு இருக்கின்ற கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலைக்கு போக வேண்டியிருக்கும், அந்த வேலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வேலை தொழில் அமைப்புகள் 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். தொழிலில் வருமானம் வருதோ வராதோ அப்படிங்கிற மாதிரி, வியாபாரத்தில் லாபம் வருமோ வராதோ, அல்லது இவர் கை கொடுப்பாரோ அவர் கை கொடுப்பாரோ என்கின்ற மாதிரி ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்மச்சனை வரப்போகிறது. எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்கன்றது மாதம் மாதம் சொல்லி எனக்கே போரடிச்சு போச்சு. அதனால் பெருசாலாம் சொல்ல தேவையில்லை. ஒரு நிலையில் வாழ்க்கை என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் மெதுவாக உங்களுக்கு ஆரம்பமாகும். ஆனால் இது எல்லாமே யங்ஸ்டருக்கு தான். யங்ஸ்டர் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பிட வேண்டாம். குறிப்பாக காதல் என்பது போன்ற அமைப்பு, மனக்கட்டுப்பாடு இல்லாத அமைப்புகள் ஜனவரி மாதம் வரும். அந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், இந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், அந்த நண்பர் கூப்பிட்டு போனார், இந்த நண்பர் கூப்பிட்டு போனார், இவர் தான் எனக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அவர் தான் எனக்காக வாழ்க்கையே, அவர் தான், அவருக்காக தியாகம் பண்ணுறேன், இவருக்காக தியாகம் பண்ணுறேன், அவருக்காக கொடுக்கிறேன், இவருக்காக கொடுக்கிறேன் என்பது போன்ற ஒரு டயலாக்கு, தியாகம் போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்ச நாளைக்கு செல்லாது. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதிற்கேற்றார் போல் ஒரு 2ம் கெட்டான் அனுபவங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வரும். மீனராசிக்கு எப்போவுமே ரெட்டை நிலையாகத்தான் பலன் சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்மையிலேயும் நல்லாயிருக்கும். வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் தை மாதமே ஆரம்பிச்சிடும். ஒரு கடன் வாங்கியாவது ஒரு வீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு வாகன மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதமே, இந்த ஜனவரி மாதமே நிச்சயமாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஒரு இந்த சேர்க்கையெல்லாம் இருக்கும். அதாவது வீடு சேர்க்கை, மனை சேர்க்கை, நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு 50 வயது மேற்பட்டவர்களுக்கு சேமிப்பு கரைந்து சேமிப்பை செலவு பண்ணி நல்ல விதத்தில் பலனாகக்கூடியது ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் தந்தை உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்புகளே இருக்காது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி பாதிப்புகள் எப்போவுமே செய்கிறதில்லை. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, வீடு வாகன சேர்க்கைகள் இருக்கக்கூடிய யோக மாதம் தாங்க இந்த 2025 ஜனவரி மாதம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல